ஓம் சாந்தி. 20/3/2025 பாபாவுடைய முரளியின் ஸ்லோகம். கரான் ஹரவன்ஹார் என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் அகங்காரத்தினதும் ஆணவத்தினதும் உணர்வை முடித்து விடுங்கள். கரான் ஹரவன்ஹார் என்றால் செய்பவரும் அவரே, செய்விப்பவரும் அவரே. செய்பவரும் பாபாவே, என்னை கொண்டு செய்விப்பவரும் பாபாவே. என்னாலே ஏதாவது ஒரு பணியை செய்யக்கூடியதாக இருந்தால் அது என்னுடைய கட்டித்தனம் அல்ல, அது பாபாவினுடைய கிருபை அல்லது கருணை. அவர் என்னை பயன்படுத்தி அதனை செய்கின்றார். ஆனால் இந்த விழிப்புணர்வு இல்லாதவர்கள் பணியை செய்யும் பொழுது அந்த பணியை யஜ்யத்துக்காக செய்தாலும் கூட அது யாருக்காக செய்தார்களோ அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு அவ்வளோ நான் செய்திருக்கிறேன், அவர்கள் எனக்கு இதற்கு பிரதி உபகாரமாக தர வேண்டும். நிச்சயமாக செய்ததனுடைய விளைவு அந்த ஆத்மாவுக்கு கடவுளிடமிருந்து பரிசாக கிடைக்கும். ஆனால் அவர் மனிதர்களிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கும் பொழுது, லௌகீகத்திலே துவாபர யுகத்திலிருந்து படித்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஒன்றை செய்தால் அதற்கு பிரதி உபகாரமாக ஏதாவது கிடைக்க வேண்டும் என்றால், வேலை செய்தால் சம்பளம். அவ்வாறே பௌதீகமான பணிகளுக்கு கூட ஆன்மீகத்திலே இருந்து பணி செய்தாலும் எதிர்பார்ப்பு ஏதாவது ஒன்று இருக்கின்றது. அவ்வாறே எதிர்பார்ப்பை கொண்டிருப்பவர் அது நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அல்லது அது அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்தால் அல்லது செய்யப்படாவிட்டால், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாவிட்டால் அது அகங்காரம் அல்லது ஆணவமாக இருக்கின்றது. அவை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். அந்த பணியை வைத்து ஆக்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். அதற்கு பெயர் சேவை அல்ல, அதுக்கு பேர் அகங்காரம். ஆனால் பல பேருக்கும் அகங்காரத்தில் தாம் இருப்பது என்பது விளங்கி கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. பாபாவினுடைய வேலை, பாபா பொறுப்பு. அவர் என்னை பயன்படுத்தினால் நான் தான் கருவி என்று அடிக்கடி இந்த உணர்வை யார் பயிற்சி செய்கின்றார்களோ அவர்களிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. ஏனென்றால் அவருடைய இதயத்தையும் புத்தியையும், அதாவது ஆத்மாவை பாபா எப்பொழுதும் நிறைத்து கொண்டிருப்பார். ஆனால் கலப்படம் இருக்கும் பொழுது, அகங்காரம் வந்த இடத்துல நிச்சயமாக நற்பண்புகளுக்கோ கடவுளுடைய பேறுகளுக்கோ இடம் இல்லை. நான் தான் செய்கின்றேன், இவர்களுக்காக செய்கின்றேன், அல்லது அதில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மறைமுகமாக இருக்கிறது. அவை இவ்வாறு இருந்தால் கடவுளால் நிறைக்க முடியாது. அப்படி நிறைக்காதவர் எப்பொழுதுமே ஒரு தளம்பிக் கொண்டு ஒரு குறைகுடமாகத்தான் இருக்கின்றார். இன்னும் சில வகையாக அவர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய பெயர்களை நிலைநாட்டி கொள்வதற்காக அல்லது தங்களுக்காக பெயரை பெற்றுக்கொள்வதற்காக அகங்காரம் இருக்கின்றவர் எப்பயுமே தன்னுடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதையே அதை நினைச்சு கொண்டிருப்பார். அவை எப்படி நினைக்கின்றவர் தவறாக மற்றவர்களை பற்றி அவதூறு பரப்புறது, தன்னால் முடியாத அல்லது இயலாத வியத்தை வேறு ஒருவர் செய்தார், அதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது, அதற்காக பொய் வதந்திகளை பரப்புதல், இவ்வாறு நிறைய விடயங்களை அவர்கள் செய்து கொண்டு எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். இதனால் தான் பக்தி மார்க்கத்திலும் கூட அகங்காரத்தை அழிப்பதற்காக சக்திகளுடைய அவதாரத்தை காட்டியிருக்கிறார்கள். சக்திகள் அவதாரம் எடுத்து அந்த அகங்காரத்தில் இருந்த அரக்கனையோ அரக்கியையோ அவர்களுடைய ஆயுதங்களாலே வெட்டியதாக காட்டப்பட்டிருக்கின்றது. அவை இங்கு ஆயுதம் என்று சொல்வது எப்பயுமே பாபா அடிக்கடி சொல்லுவார், உங்களுக்கு கோபம் வருதா, எதிர்பார்ப்பு இருந்தால் கோபம் வரும், செய்யாவிட்டால் எங்களுக்கு ஒரு விதமான விரக்தி ஏற்படுதும். அவை அதுக்குரிய ஆயுதம் பாபா அடிக்கடி சொல்வார், பாபா என்று கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேன். ஆனால் எப்பயுமே அது அடுத்த கணத்திலே மனதிலே வர வேண்டிய எண்ணம், இது பாபா என்னை கொண்டு செய்விக்கிறார் அல்லது எவரை கொண்டு இயக்கிறார்,
அவை மகிமை பாபாக்குரியது, எல்லா புகழும் அவருக்குரியது. இதில் எந்த ஒரு மனிதருடைய கெட்டித்தனமோ புகழ்ச்சியோ கிடையாது என்ற உள்ளுணர்விலே இது ஆழமாக எங்களுக்கு பதிய வைக்கப்பட வேண்டும். நான் நினைச்சு இதையும் என்னால் செய்ய முடியாது. நான் இந்த உடலிலே இயங்கி கொண்டிருக்கின்றது மற்றும் என்னுடைய கைகாலை இயக்கி நான் எதை பணியை செய்திருந்தாலும் அனைத்துமே இந்த நாடகத்தினுடைய தயாரிப்பாளர் போட்ட திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அது எந்த நேரம் நினைச்சாலும் அது மாற்றப்படலாம். ஆகவே இதில் எந்த ஒரு தனிநபருக்கும் இதில் கிரெடிட் அல்லது புகழோ மகிமையோ சேர முடியாது. அனைத்தும் எவருடையது. அவை சிறப்பியல்பை ஒரு ஆத்மாவுக்குள்ளே நிறைப்பதும் அவர்தான், அதை வைத்து இயக்குவதும் அவர்தான். ஆனால் எந்த கணத்தில் அந்த ஆத்மாவுக்கு அகங்காரம் வந்து விடுகிறதோ, சில வேளைகளில் அதிகமாக பணிகளை செய்யும் பொழுதும் அகங்காரம் வந்து விடுகின்றது, சமநிலையற்று போகின்றது. யோகத்துக்கும் சேவைக்கும் இடையான சமநிலையற்று போகும் பொழுது பாபாவில் இருக்கின்ற அன்பு இல்லாமல் போகின்றது. எவ்வளவோ ஆழமாக அன்பிலே ஒருவர் திளைத்திருக்கிறாரோ அவ்வளவு தூரம்தான் இந்த அகங்காரத்தை உருகச் செய்ய முடியும். இதால் தான் பாண்டவர்களை மலையில் உருகி போனது என்று சொல்லப்படுது. சரீர உணர்வு அவை எவ்வளோ அதிகமாக பாபால் அன்பு அவருக்கு இருக்குதோ அவ்வளவுக்கு அகங்காரத்தை அளிக்க முடியும், பணிவானவராக ஆக முடியும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே சில சோதனைகள் வந்தாலும், ஆனால் இது தன்னுடைய அகங்காரத்துக்கு தான் வருகின்ற சோதனை என்பதை ஒருவராலே மிக துல்லியமாக புரிந்து கொண்டாலே வெற்றி கொள்ள முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பலருக்கும் அதனை கண்டறிய முடிகின்ற சக்தி இல்லை. ஏனென்றால் அவருடைய பகுத்தறியும் சக்தி சரியாக வேலை செய்யாது. இதனால் அவர்கள் தாங்கள் சரி மற்றவர்கள் தவறு என்ற ஒரு பாணியிலும், இல்லாவிட்டால் என்னால் முடியாது என்ற இன்னொரு பாணியிலோ, இல்லாவிட்டால் நான் இதை நான் உள்ளார்த்தமான உணர்வு, நான் அதை செய்த நான் அதுக்கு எனக்கு அவர்கள் ஒரு பிரதி பலன் கிடைக்கவில்லை, அதனாலே நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதமான உணர்விலேயோ ஒரு எல்லைக்குட்பட்டு பித்தப்பட்ட மனவாங்கிலும் தங்களை முன்னாலே ஒரு திரையை அல்லது ஒரு பூட்டை போட்டு பூட்டி வைத்து விடுவார்கள். அவர்களுடைய மனது ரொம்ப குறுகியதாக ஆகிவிடுகின்றது. அவர்களால் பறந்துபட்டு பல விடயங்களை சிந்திக்கவோ செய்யவோ முடியாமல் போகின்றது. ஆனால் அது மட்டுமல்ல, அகங்காரம் இருக்கின்ற விருப்பையுமே ஒரு சின்ன விடயத்துக்கும் குழப்பமடைவார். ஏதாவது ஒரு திருத்தம் சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது, அப்செட் அடைந்துடுவார். திருத்தம் என்பதற்கு பதிலாக சாதாரணமான ஒரு விஷயம் இது, இதில் வைக்காதீங்க அதில் வைங்கன்னு சொல்லிட்டாலே இவளுக்கு பிடிக்காது. அகங்காரம் இருப்பதனுடைய அடையாளம். அல்லது அவமானப்படுத்தப்பட்ட உணர்வு ஏற்பட்டாலே அதில் நிச்சயமாக அகங்காரம், அல்லது என்னை குறைச்சி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைத்தாலே அகங்காரம் இருக்கின்றது. அது இப்படியெல்லாம் அகங்காரத்தை கொண்டிருக்கின்ற ஒருவரை எவ்வாறு கடவுளால் கருவியாக பயன்படுத்த முடியும்? நிச்சயமாக முடியாது. பாபா இதை ஒன்றாவது பயன்படுத்தினால் அதனுடைய பிரதிபலனை அவர் கொடுக்க வேண்டும். அவை யாருக்கு பிரதிபலனை பெறுகின்ற பாக்கியம் இருக்கின்றதோ எவரையால் மட்டும்தான் இறைவனால் பயன்படுத்தப்படக்கூடிய யோக்கியம் நிறைந்தவராக, தகுதி வாய்ந்தவராக ஆக முடியும். எந்த பணியாகவும் இருக்கலாம். அது வாய் மூலமான சேவையாகவும் இருக்கலாம், கை மூலமான சேவையாகவும் இருக்கலாம், அல்லது பணத்தின் மூலமான சேவையாகவும் இருக்கலாம், அல்லது மனதின் மூலமான சேவையாகவும் இருக்கலாம். எத்தனையோ தடவை பாபா சொல்லியிருக்கிறார், நான் வந்த ஒரு சிறந்தவராக இருந்தால் அவருக்கு ஞானம் கொடுக்கணுமெண்டா நான் புகுந்து வகுப்பை கொடுப்பேன் அல்லது ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்படி நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் எங்களுக்கு எது சிறிதளவினம் கவலையோ வேதனையோ குழப்பமோ எதிர்பார்ப்போ இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சோதித்து பார்க்க வேண்டும். யார் என்னை கொண்டு இதை செய்வித்தது, அல்லது யாருக்காக இந்த பணியை நான் செய்கிறேன்? எப்பொழுதுமே என் இதயபூர்வமாக பாபா பாபா என்ற ஆழமான அன்புடன் அந்த உணர்வு ஏற்படுகின்ற பட்சத்தில் என்னாலே அகங்காரத்திலிருந்து இலகுவாக வெற்றி அடைய முடியும். அப்பொழுது நான் செய்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் இதயம் நன்றி சொல்லும். பாபா, நீங்கள் என்னை கொண்டு இதை செய்ததற்கு ரொம்ப நன்றி.
என்ற அவர் தான் என்னை விட்டு இதை செய்பவரும் அவரே, செவிப்பவரும் அவரே, அவரே கரன் ஹரவன் ஹார். அவை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த தாரக மந்திரத்தை மறக்காமல் அடிக்கடி சோதித்து பார்க்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் லேசாகவும் இருக்கும் ஒரு மனோநிலையை விருத்தி செய்து கொள்ள முடியும். ஓம் சாந்தி.